மகாமக பெருவிழாவிற்கு கும்பகோணம் தயாராகி வரும் நிலையில் பொற்றாமரை குளத்தில் கழிவுநீர் கலப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பகோணம் மகாமக பெருவிழாவிற்கு உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவார்கள். இதற்கென 1 கோடி ரூபாய் செலவில் மகாமக குளமும் 70 லட்சம் ரூபாய் செலவில் பொற்றாமரை குளமும் தூர்வாரப்பட்டது. இந்நிலையில் சாரங்கமாணி கோவிலில் இருந்து நூற்றுக்கணக்கான மாடுகளின் கழிவுநீர், மாட்டு சாணம் உள்ளிட்டவை தினமும் பொற்றாமரை குளத்தில் கொட்டுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மகாமக திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொற்றாமரை குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாரங்கமாணி கோயிலில் உள்ள மாடுகளை, மாட்டுச்சாணம், கழிவுநீர்கள் போன்றவை பொற்றாமரை குளத்தில் கலக்கின்றன. இந்த புனித நீருக்கு குடிநீர் சேர்க்க வகையிலே உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும். அறநிலையத்துறை அதிகாரிகள் உடனடியாக இதில் ஈடுபட்டு கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என இந்து மக்கள் சார்பில் கேட்டுக் கொள்கின்றோம்.